எங்கடா வினோத்து வேற மாறா இந்த சீட் பெல்ட் எடுத்து விடுக்கடா கதவை தடா கதவை தர வினோத் என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு அந்த வருஷம் போகாது கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாதானா பின்னாடி திருப்பி ஓடுதுடா வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விழாவுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி குன்னூர்லேருந்து அந்த மஞ்சூர் கெத்தை ரோடு தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. இப்போ தான் பழனிலேருந்து கிளம்புறோம். இன்னும் நாங்கள் மேட்டுப்பாளையம் குன்னூர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் வளைஞ்சு கெத்தை ரோடு மஞ்சூர் ரோடை பிடிச்சி இன்றைக்கி அத்திக்கடை வரைக்கும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறோம். நம்ம சேனலில் வந்து இதே மாதிரி நிறைய நைட் ரைடு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபாலோ பண்ணாதவங்க வந்து இப்போ பாருங்கள், பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாங்கள் பழனிலேருந்து குன்னூர் போயிட்டுருக்கோம். குன்னூர்லேருந்து இந்த கெத்தை அதுக்கப்புறம் மாஞ்சூர்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். இதுவும் ஒரு மிட் நைட் ரைடு தாங்க. இந்த ரைடில் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நம்ம ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி சிவா இருக்காப்புல, அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் கிரியேட்டர் வினோத் இருக்காப்புல. இவர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கோத்தகிரியில் யானைக்கிட்ட அடி வாங்கினோம். அந்த வீடியோவில் அவர் இருந்திருப்பார். யானைக்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றின தெய்வங்கிற இவர் பிரகாஷ் இருக்காப்புல. வண்டி எடுக்கடா அப்படின்னு வண்டி எடுத்தார். இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:20 ஆகுது. நாங்கள் போகிறதுக்கு 1 மணி 159 கிலோமீட்ரு, 4 மணி நேரம் டைம் காமிக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்னு போகிறதுக்கு எப்படி ஒரு 5 மணி நேரம் ஆயிரும். 8:30லேருந்து 5னா கரெக்டாக ஒரு 1 மணி 2 மணிக்கு அந்த லொக்கேஷன் போயிடலாம் சிவா. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கரடி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்டா சிவா, இன்றைக்கி ஒன்று சிறுத்தை பார்ப்போம், இல்லைன்னா கரடி பார்ப்போம். சிறுத்தை கரடி அன்னைக்கு நம்ம பார்த்தது சிறுத்தை தானே. அப்புறம் என்ன, அப்போ கரடி மட்டும்தான் இன்றைக்கி பார்க்கல. இன்றைக்கி மேபி கரடி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி எங்கேயுமே இறங்கிடக்கூடாது. நம்ம போகிற ஏரியா வந்து ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்டு. வந்து நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்காக வண்டி நிப்பாட்டியிருக்கோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் இருக்கோம். இங்கே இந்த தாராபுரத்தில் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையில் வந்து சிக்கன் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பழனிலேருந்து தாராபுரம் ரோட்டில் ஜாயின் பண்ணோடனே லெஃப்ட் சைடில் வந்து இந்த கடை இருக்கும். நாங்கள் எப்போவுமே இங்கே தான் சாப்பிடுவோம் ட்ரிப்பு போகும்போது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டாச்சு. டைம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக 9 மணி ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இப்போ அந்த குன்னூர் ரைடில் தான் இருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம இப்போ தமிழ்நாடு இந்த கர்நாடகா அதெல்லாம் முடிச்சாச்சு. எல்லாருமே நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து அஸ்ஸாம் போகிறோம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸாமு, அப்புறம் குஜராத்து, அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான், இந்த 3 ஸ்டேட்டையுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு குட் நியூஸாக இருக்கும். நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பார்க்காத ஒரு அனிமல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து காட்ட போகிறோம். எங்களுக்கும் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. இதுக்காக வந்து நாங்கள் 1 மந்த் லீவ் போட்டு போகிறோம். வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா, அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்ணிட்டு எங்கள் கூட அஸ்ஸாம் ரைடு, ராஜஸ்தான் ரைட்லலாம் வந்து கலந்துக்கோங்க. வாங்க போகலாம். இந்த ரைடை முதல்ல கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இப்போ கரெக்டாக அந்த ஊட்டி என்ட்ரன்ஸு கீழே குன்னூர் டோல்கேட் இப்போ தான் தரணும். இங்கே வந்து போலீஸ் வந்து நைட்டு வந்து செக் பண்ணுறாங்க வண்டியை தரவா, வாட்டர் கேனு, மற்றபடி எதுவும் பார்சல் பிளாஸ்டிக் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டு. அதனால் நீங்கள் எதுவுமே கொண்டு வராதிங்க. பாட்டில் அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து தூக்கி போட்டு வந்துடுங்க. எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால் எங்களை விட்டுட்டாங்க. ஏன்னா மேலே பிடிச்சாங்கன்னா ஃபைனாக. நாங்கள் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னா குன்னூரில் இருந்து கொஞ்சம் முன்னாடி அப்படியே லெஃப்டில் மஞ்சூர் ரோடை பிடிச்சாச்சு. இதுக்கு அங்கிட்ட வண்டி அவ்வளோவா வராது. ஊட்டி கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வர வரைக்கும் பைபாஸ் ரோடு மாதிரி போயிட்டுருக்குங்க. வண்டி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த ஃபீல் இப்போ தான் வருது லைட்டாக. ஆனால் இன்னும் போகணும். நம்ம இந்த பக்கம்லாம் ஊரில் இருக்குது பாரு, இதெல்லாம் தாண்டி தான் போகணும். இந்த ஊர்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. ஏண்டா சிவா, டப்புன்னு ஊட்டி ஏறிடுவோம். இங்கே எவ்வளோ பெரிய ஊர் இருக்கு பாரு. எப்படி இருக்கு நான் எங்களை வரவேற்பதற்காக குன்னூர் பைசன் எங்களை அன்புடன் வரவேற்று கொண்டிருக்கிறார். மேலே ஏதாவது சைடில் நின்றுருக்கு போகிறா. ஆனால் நல்லா வளர்ந்த மாடுறாரு. இது சூப்பராக கடா. அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சது.
கண்ணாடி இருக்கு. கண்ணாடி இந்த பக்கம் இருக்கிறான்னு அவன் பக்கம் இறக்கிட்டு இருக்கான் பாரு. எங்கடா பண்ணுது? இது பைசன் தான்டா, பெருசா நிக்கிறா சார். பூராமே பைசன்டா. அங்க பாருடா, இந்த பாரு அந்த இதா பாரு, ஜூம் பண்ணிக்கண்டா. இங்க பாரு சூப்பரா இருக்கு. அவ்வளவு பெருசு பாருடா. ஃபோக்கஸ் பண்ணு. நான் டார்ச் அடிக்கிறேன், நீ அதை டச் பண்ண. என்னோட இவ்வளோ பெருசா இருக்கு, டன் கணக்குல இருக்கு. இது எப்படி ஒரு 1000? நல்லா வளர்ந்துருக்கலாம் மாடு. வேற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைசன் வந்து இந்த குடியிருப்பு ஏரியாவில் ஆப்போசிட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதனால இந்த ஊர் மக்கள்லாம் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் வெளியில் வரமாட்டுறாங்க. நாங்கள் தான் இந்நேரத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம். சரியான மாடு அது, ஆனால் நல்லா பெருசாக வளர்ந்த மாடு. அது டீ எஸ்டேட்டில் தானே மேயுது. அப்போ டீ இது இலையை சாப்பிடுதா அது? கரையா? கெத்தை போகிற வழியில் நிறைய பைசன் இருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ரோட்டு மேலேயே படுத்துருக்கு, எல்லாமே ரோட்டு மேலேயே படுத்துருக்கு. ஆனால் அந்த கொஞ்சம் கண்ணாடி இறக்கி விடுங்க, அப்போ தான் அந்த சவுண்டு ஏதாவது கேட்கும். யானை வந்தால் டக்குன்னு ஏற்றி விட்டுடா கண்ணாடியை. வண்டி எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே கையில் பண்ணணும். நீ அன்னைக்கு தேடின மாதிரி கீரை கடைசியில் ஏடா சிவா சத்தியமங்கலத்தை திடீர்னு கீரை தேட ஆரம்பிச்சிட்டேன் தெரியுங்களா? ஓத்தகிரில இல்லடா, அது ஓகேடா. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீ பதட்டமாயிட்டேன்னு சரி விட்டுறலாம். ரெண்டாவது டைம் கீழே குமிஞ்சு கீரை பார்த்தான்ல சிவா சத்தியமங்கலத்துல. முன்னாடி ஏறி போகும்போது அதை கிராஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து சைடில் அந்த யானை நடந்து வந்துச்சா, அப்போதைக்கு நீ ஃபர்ஸ்ட் கீரில் இருந்து போட்டுட்டு மறுபடியும் 2வது கீருக்கு கீழே குமிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோவில் கூட சிவா சொல்லியிருப்பேன், இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் கீழே வட்டி எடுக்கடா அப்படின்ட்டு. அதான் சொல்கிறேன், அந்த மக்கள்லாம் அனிமல்ஸோடய வாழ்ந்து பழகிட்டாங்க. கேஷுவலாக அந்த பைசன்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இவங்க அதிகமாக பயப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்தை கரடிக்கு மட்டும்தான். யானைன்னா கூட பயப்பட மாட்டாங்க ப்ரோ, ஓடிடுவாங்க. சிறுத்தை வீட்டில் ஓட முடியாது. அது கூடயே ஒடியாரு. அது இந்த கரடியும் நம்மளை கண்டிப்பாக கட்டி பிடிச்சிடும். கரடியில் கண்டிப்பாக கட்டி பிடிச்சிருந்தா விடாது. இதுவும் சரியான மலை இருக்குது, பெரிய மலை. மலைக்கு கீழே ஒரு கோயில். இதுதான் இந்த பாறைக்கு நேர கீழே ஒரு கோயில். கருப்பணசாமி கோயிலாடா? கோவிந்த கண்ணனா? அரங்கநாதன் கோயில். அங்க இருந்த மனோத்து அப்படிங்கிட்டு வந்துட்டா. எங்கடா படுத்துருக்கா மனோத்து? டீ வேற மாதிரி அடி ஓடிடுச்சுடா. ரெண்டு கையில எதுவும் பண்ண முடியாது. பிரகாஷ் பக்கத்துல போ 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 போ, அது வரைக்கும் போடா. ஏய் இறக்குடா. சிவா ஜூம் பண்ணு, ஜூம் பண்ணு சிவா, ஜூம் பண்ணு, ஜூம் பண்ணு. கண்ணாடி ஏத்துறா பிரகாஷ், கண்ணாடியை ஏத்து லைட்டா. போ 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 போ. வேற மாதிரி அடி சிக்கி இருக்குடா. போ. ஏய் என்னடா அப்படி படுத்துருக்கானுங்க? ஏய் பிரகாஷ் ஒன்னு இருக்கா ரெண்டாடா? என்னடா அப்படி படுத்துருக்கானுங்க? ஏய் பிரகாஷ் ஒன்னு இருக்கா ரெண்டாடா? பக்கத்துல போ, பக்கத்துல போ. எல்லாத்துலயும் க்ளோஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் போ. டேய் அதை ஒட்டி போடா. இன்னும் கொஞ்சம் ஒட்டி போ. இன்னைக்கு சிறுத்தை பாப்போன்னு சொல்லிதான் வந்தா. சிவா அந்த ஜூம் எடுத்து விடு. ஜூம் எடுத்து விடு.
லைட்டாக கதவை தர பிரகாஷ், லைட்டாக கதவை தர, லைட்டாக. போதும் போதும் போதும். ரைட் சைடா? நீயே வாங்கி அடிடா. எங்கே இருக்கு? வினோத்து வேற மாதிரிடா. இந்த சீட் பெல்ட் எடுத்து விடுக்கடா. கதவை தரடா. கதவை தர. வினோத் 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 எவ்வளவு பெருசுன்னு இல்லைடா, இங்கேடா. இல்லை, எந்த இடத்துல சிறுத்தை பார்த்தோன்னு சொல்ல வேணாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதில் தான் சிறுத்தை பார்த்தோம். அதுக்கிட்ட தான் படுத்துருந்துச்சு. வேறு மாதிரி இந்த இடத்துல வீடுலாம் இருக்குங்க பக்கத்தில். ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்றா. ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி ரிவர்ஸ் எடுத்துருக்கேன்டா. சிறுத்தை காமிச்சிட்டாங்கறியா? இந்த ஊர் பேர் வந்து குன்னக்கோம்பை. இந்த இடத்துல தான் வந்து அந்த சிறுத்தை பார்த்தங்க. அது ஒரு வீட்டுக்கு மேலே அந்த ஸ்லாப் மாதிரி இருந்துச்சு, அந்த பார்க்கிங் மாதிரி, அதில் படுத்துருக்கு. இது வந்து ஒரு டீ எஸ்டேட்டு. ஆளுங்களாம் வேலை செய்கிற இடம் தான். வண்டிலாம் பார்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துல ஒரு சிறுத்தை பார்ப்போம்னா. அந்த ஃபுட்டேஜ் பாருங்கள், வேறு லெவலில் எடுத்திருக்கோம். இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது கிடையாது. இந்த ஏரியாவில் இதெல்லாம் ரெகுலராகவே தெரியுது. இங்கே பாருங்கள், இதே இடம் தான். போயிட்டே இருக்கேன். இதுக்கு பக்கத்தில் தாங்க பார்த்தோம். இந்த பிரிவுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த சிறுத்தை பார்த்தோம். கொஞ்சம் முன்னாடி போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குடியிருப்பு ஏரியா. இங்கே பாருங்கள், கோயில் இருக்குது. கோயில் இது ஒரு 100 மீட்டரில் தான் இந்த சிறுத்தை பார்த்தோம். கோயில் இருக்குது, வண்டி இருக்குது, வீடெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம். இன்னொரு நம்ம அந்த நாயை தூக்குற வீடியோலாம் பார்த்துருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் இப்போ தாண்டா உண்மையிலே நான் நம்புகிறேன். நான் இந்த சிறுத்தைன்னு இல்லை, நிறைய இருக்குண்டா உனக்கு. இதெல்லாம் என்னென்ன சிறுத்தையுமே பார்த்தாச்சு. ஆமாண்டா. கருஞ்சிறுத்தையும் பார்த்துட்டோம் நாங்கள். காட்டு சென்னாய் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து புலி ஒன்று இருக்குது. இது மட்டும் பார்த்துட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் பார்க்காத விலங்குகளே கிடையாது. எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்மளோட TN94 டூரிஸ்ட் ஃபேமிலியில் மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கோம். நாங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் நேஷ்னல் லெவலில் இந்தியா ஃபுல்லாகவே வந்து நாங்கள் போகிறோம் டூரு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் இதை பார்த்துருக்க முடியாது. அந்த டைமிங்கே இதெல்லாம் அமையாது. நம்ம கருஞ்சிறுத்தை பார்த்ததே வந்து கடவுளோட கிஃப்ட் தான். இன்னைக்கு சிறுத்தை பார்த்ததும் அதே மாதிரி தான் உனக்கு. கண்டிப்பாக ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா ஓடி இருக்குமா? ஆனால் அது பயப்படாமல் கீழே இறங்கி நின்றுக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தியா? நம்ம லைட்டாக இன்னும் இறங்கி போய் பார்க்கலாம் பார்த்துருந்தா தப்பி இருக்கும் கண்டிப்பாக கழுத்தோட. இன்னைக்கு ஆமாம், இன்னும் இந்த இடத்துல எந்த நாயுமே இல்லை. பார்த்தியா மற்ற எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த சிறுத்தை உண்மையில் பார்த்தது எங்களால் நம்ப முடியல. இதில் எங்களுக்கு என்ன கொஞ்சம் பரபரப்பு கம்மினா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த கருஞ்சிறுத்தை பார்த்ததுனால எங்களுக்கு இது கொஞ்சம் இதாக தெரியுது, அவ்வளோதான். ஆனால் இங்கே பார்த்துருக்கோம், இது பெரிய விஷயம். அங்கே இன்னும் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு போய் பார்ப்போம். நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதாவது பிஸ்கட் போட்டுக்கலாம். பக்கத்துலையாவது வந்திருக்கேன். ஆனால் இவங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா கை ஆவாடா டேய். ஒரு சிக்கன் பீஸை தூக்கி வீசி பார்த்துருக்கலாம். சிக்கன் சாப்பிடுங்களாடா? அது தேவையில்லாமல் நம்ம கண்ணாடி கதவெல்லாம் திறக்கக்கூடாது. எனக்கு சரி ஒரு அளவு திறந்து கொண்டு தான் கொஞ்சமாக திறந்தேன். ஃபுல்லாலாம் நான் திறக்கலாம். ஃபுல்லாலாம் திறந்து நான் இறங்கலாம்னு யோசிச்சேன். அப்புறம் டவுட் வந்துருச்சு, எப்படியும் கீழே தான் போயிருக்கேன். எங்கிட்டாவது நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது வேற பீதியா இருக்கு. கண்டிப்பா இதுவும் அங்கனைக்குள்ளதான் இங்கே இருக்கும். இந்த ஊர் மக்கள் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து சொல்கிறோம், அந்த ஏரியாவில் வந்து சிறுத்தை இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இந்த கிண்ணக்கோம்பையா, இது என்ன ஊர்? கிண்ணக்கோம்பை ஊர் மக்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து நைட்டு ஏதாவது வெளியில் வந்துட போகிறாங்க. ஆமாம், அந்த வீட்டுக்காரங்க யாருன்னு பார்த்து சொல்லியிருக்கேன். அந்த வீட்டுக்கு மேலேயே படுத்துருக்காது. ரொம்ப ரிஸ்க் இதெல்லாம்.
பைசன் நிற்கிது. ஏய் சரியான பெருசு பிரகாஷ். இரு 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 நடக்குது. போயிடலாமா? ஏய் இருடா இருடா. ஏய் திரும்பிருச்சுடா. ஏய் திரும்பிருச்சுடா. ஏடா இப்படி பண்றீங்க? இல்லடா நம்ம இத்தனை நாள் நைட்லாம் தூங்கிடுறோம்டா பிரகாஷ். அதனால தான் இவங்களாம் பார்க்க முடியல. இப்போ நைட்டு உலாவ ஆரம்பிச்சிட்டோமா, அதனால எல்லாரும் சிக்கிறாங்க. 14 கிலோமீட்டர் என்ன பண்ணுமா? மலை ஏரியாவில் வீடு கட்டி இருந்தா சுற்றி கேமரா வச்சு நம்ம கடிக்கிறதா? ஆமாம் கேமரா இருக்கிறனால தானே அந்த நாயை தூக்கிட்டு போதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. கை காட்டி ரைட் சைடு பாரு. கீழே இருங்க. அதுதான். ஆமாம் ஊர் இங்கிட்டு தான் இருக்கு. இங்கிட்டு தான் வரலாம். சரி விட்டுரு. ஆஹா சிவா யானை போயிருக்கு. சிவா யானை போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆக்சுவலாக இதுல வண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ தான் மேலே ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன் அநேகமாக. இதே உடச்சி போட்டுக்கிறாங்க. லைட் எதுவும் அடிச்சு பாருங்களா இருக்குதான்னு மேலே பிரகாஷ். ஏய் எங்கடா போயிட்டுருக்க? இது மேலே ஏதோ நிற்கிதான்னு பாரு. நிற்கிதா? எதுலேருந்து உடஞ்சிருக்குன்னு பாரு இந்த மரம். ஏய் இவ்வளோ பெரிய மரம் முறிஞ்சு விழுகுமா? இங்கே இருக்கு பாருங்க. எங்க ஏய் என்ன கிளதாண்ணா போயிடலாம்ல? யானை இல்லையா? ஏய் நம்ம காட்டு பண்ணி எப்பவுமே பார்த்துருவோம்ல விவசாய நிலத்தில். ஏன் இந்த தடவை காட்டு பண்ணியே பார்க்கல நம்ம? ஆமாண்டா டேய் சிறுத்தை சுற்றுறதுனால காட்டு பண்ணிலாம் கணக்கு வச்சு தூக்கிறேன். அதனால தான் காட்டு பண்ணிலாம் இல்லை. சிறுத்தை ஒரு வகையில் நல்லது தான்டா பண்ணுது. என்ன விவசாயம் பண்ணுறீங்கன்னு சேர்த்து சாப்பிட்றது. குந்தா டேம் தலைக்குந்தாம்பான் இல்லை அந்த மாதிரி குந்தா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் குந்தா டேமோட நைட்டு வியூ பாருங்கள். அப்படியே அந்த பவர் ஸ்டேஷன். ஏய் அந்த டர்பைன் சவுண்டு கேட்குது தெரியுதா சிவா? இதுலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க குந்தாலேருந்து. ஏய் மாண்டா இரா ஃபோக்கஸ். ஏய் வேற மாறாடி. ஏய் இரு அதுக்கு அடி போட்டேன் அடிபட்டுருக்கான்னு தெரில. பொறுமையாக போ பொறுமையாக. அது பயமுறுத்திடும். அதை எப்படி அதில் வளைய தான் செய்யணும். அது போனதுக்கப்புறம் போய்க்கலாம். ஓடிடுச்சு. இது நல்லா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குடா மாடலாம். நல்லா வளர்ந்த மா. நல்லா தெரியுது. உண்மையிலே மாடு மாதிரியே இருக்கு வர அவனத்தை. கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு. இங்கே கேமரா பாரு அப்படியே தெரியுது வர நல்லா குனிஞ்சு. அது லைட் ஆஃப் பண்ண இல்லை ஆஃப் டாப் ஆஃப் பண்ணாதான் அதுக்கு கண்ணு தெரியலடா. அதான்டா குனிஞ்சு பார்க்குது. நல்லா தெரியுது. மான் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏய் அது வினோத்த மேலே கீழே கூச்சிட போகிறா. அட்டாக் பண்ணுதுடா அது. சத்தியமாக அது குதிக்கிறதுக்கு மாதிரி தான் ரெடியாக நிற்கிதுடா. பின்னாடியே வந்துருக்கு எதுக்கும். உடஞ்சு போயிருண்டா. இந்த விண்டோ இறக்கு பிரகாஷ். மான் கடிக்காத. ஆமாம் கைப்பட மாத்திலையா காருக்குள்ள கொண்டு வந்துருண்டி. இல்லடா அத. ஏய் இங்கிட்டே தான் வந்துட்டு போகிறா தூக்கம். ஏடா இப்படி பண்றீங்க? ஏய் இருடா பார்த்துட்டு போடா. என்னடா உனக்கு எங்கடா போக சொல்லிக்கிட்டே இருக்க? ஏண்டா அது எவ்வளோ அழகாக நின்று நம்மளை பார்த்துட்டு இருக்கு பாரு. பக்கத்தில் போடா பிரகாஷ். நெருங்கு. அது குதிக்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு ரிவர்ஸ் கீரில் கிளச்சை பிடிச்சுன்னா வந்துடும் வண்டி. ஏய் பார்க்குதுடா குமிஞ்சு. ஏய் சிவா அது வரையாடா. கொம்பு மாதிரி இருக்கு. வரையாடா இது. வரையாடுக்கு இன்னும் இதா இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இது வரையாடா மானான்னு நீங்கள் தெரிஞ்சால் எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். எங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு தெரியலண்ணா. பார்க்கறதுக்கு மான் மாதிரி தான் இருக்குது. ம் இல்லை இவ்வளோ நேரம் டஃப் கொடுக்குது நமக்கு. ஏய் இது எவ்வளோ பெருசு. ஏய் இதுவும் பெருசு தாண்டா உனக்கு. அங்கே நிற்கிறதே இவ்வளோ பெருசாக தெரியுது. இவருங்க பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன், வண்டி போகல பின்னாடி. இப்போ போகும்போது இரு போகுது. இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதாண்டா? இப்போ மாண்டா ஏய் போயிடுச்சுடா, எங்கேயோ ஏறி குதிச்சு வேற மாதிரி அங்கதான் இருக்கு. மறைஞ்சிருந்து பார்க்குது நம்மளா. இந்தா செடியாட்டுதுடா. போகலாம் சரி பின்னாடியோ. நம்ம கெத்தை தானே போகிறோம். ஏய் லெஃப்டில் இங்கே ஏதோ நடந்து போன மாதிரி இருந்துச்சுடா. ஏய் நிற்கிதுடா பைசன்றா, இந்த பாடுறா. என்னடா இவ்வளோ புதுசாக நிற்கிது. வேலி தான் போட்டிருக்கு மாட்டு நல்லா. போகலாம். இது இப்படியே இருக்கட்டும், போகலாம். இது எங்கடா அது பார்க் மாதிரி இருக்க மாட்டிருக்கு. உள்ள பார்க்கில் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்காருங்க. இப்போ நல்லா தெரியுது. போகலாம். குட்டியோட நிற்கிது. ஏய் ஆமாண்டா கண்ணுக்குட்டி நிற்கிதுடா. இதில் தான் லெஃப்டில் வளையணும் பிரகாஷ். நிறைய இருக்குடா. மரலுது பிரகாஷ் போகாத. அது லைட்டாக ஆட்டிடியூட் காமிக்கிறேன் பிரகாஷ், போகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒடியாந்தானா பின்னாடி திருப்பிடுறா. போயிடலாமா? ஏண்டா பிரகாஷ் போயிடலாமா? இல்லை உனக்கு கீழே 2-3 பேர் படுத்துருக்காங்க. இரு இரு நகருது. அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதா இருந்தால் டக்குன்னு கிராஸ் பண்ணியிருப்பா சார். நிறைய படுத்துருக்காரு. இதில் என்னென்னா இந்த ஊர் இங்கே எல்லாமே மாடாக இருக்குடா. இந்த பக்கம் பூராமே காற்று புயல் காத்தடிக்கிறா. கடல் மூடுறா. நல்லா ஒரு மானாக இருந்தாலும் சரியான மான். சூப்பராக இருந்துச்சு. சிறுத்தையில் இந்த மாதிரி நிற்க மாட்டேங்குது, ஓடிடுது. அவன் வேறு படுத்துருந்தேன் பாரு சிறுத்தை. இவங்க வண்டியை நேரம் அதுக்கு நேரம் நிப்பாட்டிட்டாங்க சிவா. ஏய் முயல்றாடி ரன்னிங்கில் போயிட்டு இருக்கான்டா. அவன் 90ல் தொங்கிட்டான்டா. அப்புறம் உயிருக்கு பயந்து ஓட வேணாமா? ஏண்டா அங்கிட்டு போயிடுச்சு. சிறுத்தை நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. ஆனா மான் தைரியமா நினைச்சுடா. மான் தாண்டா வீரன். மாவீரங்கிறது இப்படிதான் வந்திருக்குமோ. மான் வீரன். சீட் பெல்ட் சிவா. மஞ்சூர்ல இருந்து ஓடுது. சாம்பார் டியர் மாதிரி இங்கே முயல். அப்படி நிப்பாட்டு. ஓடிடுச்சு. கீழே உள்ள போயிடுச்சு எல்லாமே. எவ்வளோ பெருசு என்னடா கழுத்துல ஏதோ பிடிச்சிருக்கா. அந்த கீழே விழுந்தமா நீங்க ஏதா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரோடு இப்படிதானே இருக்கு. ஏண்டா ஆனா இல்ல பிரகாஷ், இந்த மானோட தொண்டையில புண்ணு மாதிரி இருந்துச்சுல்ல, இதோட அமைப்பே அப்படிதான். நான் ரீசெண்டா அந்த அதிரப்பள்ளியிலுமே 2 மான் பார்த்தேன் இதே மாதிரி. யாருக்கு அது இல்ல, நான் அது பந்திப்பூர்ல எடுத்தது. அந்த மான் கிடையாது இதுலயா. சைட்ல காயமாயிருச்சா? அப்படியா? அப்ப ஏதோ பிடிக்க ட்ரை பண்ணிருக்கேன். அப்ப அடிபட்டு இருக்காடே அந்த மான். பைசன் இரா சிவா ரோட்டு மேல நிக்குது, போகாதீங்க. எத்தனை ரூபா நிக்குது பைசனா? 3. நீங்க தான் சொன்னீங்க கார் கொண்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, கார் டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க. ரோட்ல தான் போகும். முக்கியதான் இல்லை இப்போ லைட்டா அதில் டைரெக்டாக 3x அமுக்காம 2x. அதான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணு.
அழுத்து இது பார்த்துக்கலாம் ஏன் ஓடி. இது தமிழ்நாட்டோட த்ரில்லிங் ரோட் ட்ரிப்பில் வந்து இந்த ரோட் ட்ரிப்பையும் சேர்த்துக்கலாம் என்ன சிவா, வேறு மாதிரி இருக்குது. இதில் இந்த ஒரு கரடி ஒரு யானைலாம் பார்த்தோம்னா 100% அட்வென்ச்சர் ரோடுனா இதில் நான் அவுட் பண்ணுவேன். இதுக்கெலாம் வேறு மாதிரி இருக்குது உண்மையிலே. கோவை வந்து இங்கேருந்து 81 கிலோமீட்டர். ரோட பாருங்க எப்படி இருக்கு, ஃபுல்லாகவே ஃபாஸ்ட்டாக ரீசெண்ட் கூட கொடுச்சுக்கோ. இது பண்ணுது பெண்டு 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 மொத்தம் ரெடியாகிறாடி. ஐயோ எப்பாடா கடைசி பெண்டா இது. அது விட இன்னும் குப்பை மாதிரி அடிக்கிறியா? யாரும் அடிக்கிறது வண்டியில்? டக் டக்குன்னு தட்டுற மாதிரி இருக்கு. யானைசாணி போட்டுருக்கு. யானைசாணி நிறைய கிடக்குது. அதாவது ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் வர வர யானைசாணி அதிகமாக இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து வந்து இறங்குது பாரு ஒரு பெண்டு, அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது பார்த்தியா? அதுக்கு அங்கிட்டு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது பாரு. அதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் பிரகாஷ். அது என்ன மாதிரி காடுன்னே தெரியல. அதெல்லாம் பூரா யானைசாணி தான் கிடக்குது ராசிவா ரைட் சைடில். வருது வருது. மேப்பு தப்பாக காமிக்குதா? இல்லை கரெக்டாக தான் காமிக்குது. எல்லா வண்டியும் வச்சுருந்தாங்க. ஏதோ போகலாம் போகலாம். ஏதோ கோவில். ஏய் வினோத், இங்கே கோயில் இருக்குன்னு இறங்கிடாத. இந்த கோயிலை சுற்றி யானை சுற்றிட்டு இருக்கு. இறங்கலாம் இல்லை, நாளைக்கு இறங்குறேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பில்டிங்கை பார்த்து சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அடி இந்த ரூட் அப்படி ஒன்றும் டேஞ்சர்மா தெரியல. அப்புறம் இன்னும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வாட்டர் போட் தட் சாணி சாணி எவ்வளோ கலக்கு வருங்க. இப்போ சிவா இந்த ஊரில் குடியிருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தேன். குடியிருப்புக்கு பக்கத்துலேயே யானைசாணி கிடக்குது சிவா, நிறையா வீடு இருக்கு. அப்படியா? பார்த்தேன் ஏதோ கேம்ப்னு போட்டிருந்தேன். இந்த ரோடு எதுக்காக அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறதே தெரியல. அனுமதியில கொடுக்க எதுவுமே இல்லையே. பாம்படா இந்த மட்டை பிரிச்சு போட்டுருக்கு சிவா. இதை விட இங்கே பாரு கீழே முன்னாடி ஒரு மரத்தையே உடைச்சிட்டு. என்னடா இருக்க மரண பயம் கொடுக்குறீங்க டே சிவா. அந்த மரத்தை எடுக்கு. வந்த வழியா பாருங்க. வந்த வழிலாம் இல்லடா பாருங்கடா சிவா. லெஃப்ட்ல மேலே நிற்கிதான்னு பாரு. இப்போதான் சிவா உடச்சி போட்டு போயிருக்கு. இல்லைடா உடச்சி மாதிரி தான்டா இருக்கு. சவுண்டு கேட்குது. நான் செடி மேலே விட்டுறேன். சவுண்டு கிட்ட வேகமாக போடா. ஏன்டா நிப்பாட்டிருக்கிய? நான் செடி மேலே நான் விட்டேன். ஏன்னா யானை இருக்கணும். நிப்பாட்டி எங்கடா? இல்லை சாணி வரும் எல்லாம் சாணி தான். டேய் நீங்க வேற மரண பீதி கிளப்பி போய்கிறாடி. லைட் மாத்தடிங்க. இது போ லைட் அடிக்க நீ ரைட்ல பாரு. அங்க பாரு நீ. ஆனுமே ஒண்ணு சாணி அங்க கூட கிடக்கு. பல்லம் இது போ. ஏய் மேப் பார்த்து போடா. எப்படி போகணும்னு பார்த்துக்க. கெத்தை வந்துட்டோம்டா டே. இந்த ஊர் தான்டா கெத்தை. இந்த சாணியை பாரு. இங்கே பாரு. ஊரில் என்ட்ரன்ஸ்லேயே சாணி போட்டு வச்சிருக்கடா. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா சோக்கு. அப்படியா? ஈரமாக இருக்குடா. அவர் சுமதாக போடாடி. இல்லைன்னு இதெல்லாம் காந்துது. டேய் சாணி உங்களுக்கு தெரியும். பார்த்தாலே தெரிஞ்சு. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கெத்தை நீலகிரி மாவட்டமாண்டா இது. நீ ஒரு சிவா முன்னாடி பார்த்து சொல்கிறேன். அது முன்னாடி யானை சாணியா? இது ஃப்ரெஷ்ஷுடா. இப்போ போட்டிருக்கா சிவா. இது ஃப்ரெஷ். இப்போ ஊருக்குள்ள வேண்டிய படிக்குமா? ஊருக்குள்ளே இது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவா? ஊருக்குள்ளே காரோட காரை படிக்க வேண்டாம். காருக்குள்ள கார் மாட்டான். அது என்ன வராது? ரோடு இருக்கா? ரோடுலாம் இருக்கு. சாணி தான் இதுவும். இது என்ன ஆப்போசிட்டில் என்ன பில்டிங்கா? இல்லை இத்தனை யானை சாணி இருக்குது. எங்கடா இருக்குது இந்த யானையெல்லாம்? நீ வரிசையாக போட்டே போயிருக்கு சிவா. கீழே பாரு.
வெயில தான்டா போயிருக்கு ஈரமா தான்டா இருக்குது இதெல்லாம் பழசு தான் அப்படியே போட்டது சரியான பழசு போகுது சிவா போகுது சிவா நடந்து போயிட்டு இருக்கு சிவா நானும் சொன்னேன் சிவா நடந்து போயிட்டு இருக்கு ஓடுது நம்மள பார்த்து பயந்து ஓடுதுடா பிரகாஷ் கொஞ்சம் முன்னாடி போ அட போட்டுடா கொஞ்சம் அட வளைவுல போ வேற ஏதோ இருக்க போகுது மெதுவா திருப்ப முடியாது அழுத்திரு பார்த்தீங்கன்னா விட்டுறாத ஒரு அழுத்திரு வண்டியை கொடுத்துடாத யானைக்கிட்ட ரெடி ஆகிக்க எங்கே ஒரு மனதளவில் முதல் ரெடி ஆகிக்க இது வேகமாக ஓடிட்டு இருக்குடா மெதுவா போ டக்குன்னு இங்கிட்டு பார்த்து ஓடி வர போகுது ரெடி ஆகிக்க சவுண்டு கேட்குதுடா போகுது இந்த முன்னாடி நடந்து போகுதுப்பா போ அப்படி போ ரோட்லேயே தான் நடக்குது இன்னொருத்த இல்லை அது வளைவில் வளைஞ்சிருச்சு கொஞ்சம் சைட்லையும் பார்த்துக்க முடியாது வேற எதாவது இருக்காங்க எனக்கு இன்னும் தான் ஓடிட்டு இருக்கு எவ்வளோ வேகமாக போச்சு பார்த்தியா பிரகாஷ் சொல்றேன் நான் யாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களோட வேகத்தை ரிவர்ஸ் போக முடியாது நாளைக்கு இவ்வளோ வேகமாக வந்து பார்த்தியா பார்த்தனே இருந்தாலும் இப்போ போவோம் வேகமாக சிவா ஆனால் இது மேக்னா தானே கொம்பல் இல்லை ஏன்னா ரைட் சைடில் வளைஞ்சதா பார்த்தியா நீ எனக்கு லெஃப்ட் சைடில் வளைஞ்ச மட்டும் தான் தெரிஞ்சுது ஒருவேளை மேலே ஏறி இருந்துச்சுன்னா என்னடா பீதியை கிளப்புறீங்க டேய் கெத்தை வந்துட்டோம் கெத்தை வேறு லெவலில் நம்மளை வந்து வரவேற்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு காட்டியான பிளேரிட்டு ஓடிச்சு. எங்களால் அது கிட்ட போக முடியல, ஏன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரியான வேகம், இதே சரியான வேகத்தில் வேற ஓடிச்சு சிவா. அது ஏற்கனவே நாங்கள் கோத்துக்கிட்ட ஒரு யானைகிட்ட அடி வாங்கினதுலேருந்து யானையை பார்த்தாலே இப்போ பக்கத்தில் போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வண்டியவே ஃபுல்லாக முடிச்சு விட்டது ஒரு யானை தான். சைடில் மேலே ஏறிடுச்சு. தெரியல பிரகாஷ், பார்க்கணுன்னுலாம் ஆசைப்பட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ரைட் சைடில் வளைஞ்சு விடு டக்குன்னு. ரைட்டு திசை மாட்டி இருக்குண்டா ப்ரா, ஃப்ரீயாக விட்றா. இவ்வளோ தூரம்லாம் வந்திருக்காரு பிரகாஷ். ஆமாண்டா, அதான்டா அந்த ஹைட்ரோ பவர் பெரிய இந்த பிளான்ட்டு. இது உண்மையிலே வேற மாதிரி சிவா அந்த யானை. ஹைடல் பவர் பிளான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹைடல் பவர் பிளான்ட்டு. இதுலேருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க. இது என்ன அப்பர் பவானி ரிவரா? இது என்னதுடா? அத்திக்கடவு டேம். அத்திக்கடவு அவினாசி திட்டத்தின் மூலம் கரண்ட் எடுக்கிறாங்கப்பா. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம விலாகோட 2வது நாள். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கெத்திலேருந்து வெள்ளையங்காடு ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து நம்ம அப்படியே கெத்திலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு ஓப்பன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம அப்படியே அந்த செக் போஸ்ட்டில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா வந்து எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு காட்டியான ஒரு எங்களுக்கு முன்னாடி தான் பிளிரிட்டு ஓடிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். செக் போஸ்ட் இருந்துச்சு, அதில் விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ நைட்டு பூரா நாங்கள் வந்து அந்த ஒரு மணி நேரம் அங்கே தான் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அங்கே தான் வெயிட் பண்ணோம். இப்போ தான் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இப்போ ஆளாக போயிட்டுருக்கோங்க. அங்கே ரோடை காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த கெத்தை டு வெள்ளையங்கோடு அந்த ஃபாரஸ்ட் ரோடுங்க. ஃபஸ்ட்டால் நாங்கள் இந்த வழியாக என்ட்ரி ஆகிருக்கோம். நிறைய யானை சாணி பார்த்தோம் நைட்டு. அதில் ஒரு சாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து அனிமல்ஸ் பார்த்துட்டாங்க. அந்த யானை நடந்து போனது அந்த இன்னொரு சொல்கிற மாதிரி அதே வேகத்தில் இங்கிட்டு ஓடி வந்துருந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது? கண்டிப்பாக பிரகாஷ் ரிவர்ஸ் போகிறங்க முதல்ல ஏதாவது ஒரு செவத்தில் மோதிருப்பியா. கண்ணாடி இறக்கிவிடு பிரகாஷ். இந்த மண்ணில் தான் வந்து அந்த சால்ட்டு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதனால கொம்பை வச்சு யானைகள் முட்டி இந்த இடத்த கிளறி அதை சாப்பிடுதுன்னு சொல்லி சொன்னாங்க. தெரியுதா முட்டி இருக்கிறது? ஆமாம், மண்முட்டி யானை தான்.
மரானியில் தானே அவன் தானே அவனே இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா பாருங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு மரானில் ஸ்பாட் ஆகிருக்கு. காலையில் எதையும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன். லைட்டாக கொஞ்சம் முன்னாடி போ பிரகாஷ், லைட்டாக கொஞ்சம் முன்னாடி போங்க. ஃபாரஸ்ட்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றாங்க பாரு. பார்க்குதுடா நம்மளை, நல்லா பெருசாக தெரியுது பாரு. இங்கே பாரு அப்படின்னு பிரகாஷ், இந்தா இங்கே பாரு ஓடிடுச்சுடாடி. வேறு லெவலில் ஓடுதுடா, ஓடிடுச்சு. இங்கே கீழே இருக்கு இங்கே ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கெத்தை டு காரமடை ரோட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓடை பார்த்தோம். இங்கேயே நாங்கள் ரிஃப்ரெஷ் ஆயாச்சு, மூஞ்சி கழியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை.